அன்பு தமிழ் மக்களே வணக்கம். கடைசியில் இந்த காசா இஸ்ரேல் போரினால் வெற்றி கிடைத்தது என்னமோ ஹமாஸுக்குத்தான். இந்த போரினால் ஹமாஸுக்கு எந்த செலவும் இல்லை. அகால மரணம் அடைந்த 60,460 பாலஸ்தீனர்களுக்கு 5 லட்சமோ 10 லட்சமோ இழப்பீடு தொகை தமிழ்நாடு மாதிரி கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லையே. தீவிரவாத இஸ்லாமிய நாடுகள் நன்கொடைகளை வாரி வாரி வழங்கியது, ஆயுதங்களையும் கொடுத்து உதவியது. ஹமாஸுக்கு கிடைத்த வெற்றி தானே அது. பத்தாததுக்கு மேற்கத்திய நாடுகள் மாணவர்கள் மூலமாக பேரணிகள் நடத்தி உண்டியல் குலுக்கி கொடுத்த நிதியும் ஹமாஸுக்கு கிடைத்த வெற்றி மட்டுமல்ல, அது ஒரு எக்ஸ்ட்ரா இன்கமும் கூட. போர் செலவு எல்லாம் இஸ்ரேலுக்கு மட்டும்தான். இதில் ஏமாந்த சோனகிரி இஸ்ரேல் மட்டும்தான். 1200 இஸ்ரேலியர்களை ஹமாஸ் கொண்டு குவித்த போது உலக நாடுகளுக்கு இஸ்ரேல் மேல் ஒரு அனுதாபம் பரிதாபம் ஏற்பட்டது. அதற்கு ஆதரவை அவர்கள் தெரிவித்தார்கள். அந்த ஆதரவை பாலஸ்தீனர்களின் அதிகப்படியான சாவால் ஹமாஸுக்கு திருப்பி விட்டார்கள். ஹமாஸுக்கு ஆதரவாக திரும்ப வைத்தது ஹமாஸுக்கு கிடைத்த வெற்றி தானே. இஸ்ரேலின் பதிலடியை ஹமாஸால் தாங்க முடியாததை விட மேற்கத்திய நாடுகளால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இந்த அடி அடிக்கிறானேன்னு. ஜெர்மனியை தவிர மற்ற ஐரோப்பிய நாடுகளும் ஸ்காண்டினேவியன் நாடுகளும் பிரிட்டன், பிரான்ஸ், இத்தாலி போன்ற நாடுகளும் அரபு பேசும் நாடுகளும் ஹமாஸுக்கு ஆதரவாக திரும்ப வைத்தது ஹமாஸுக்கு கிடைத்த வெற்றி இல்லையா? பிரான்ஸ், இங்கிலாந்து, ஸ்வீடன், நார்வே போன்ற நாடுகள் இஸ்ரேலுக்கு ஆயுதம் விற்பதை நிறுத்துவோம் என்று சொல்ல வைத்தது ஹமாஸுக்கு கிடைத்த வெற்றி தானே. ஹமாஸ் குகைகள் அமைத்து இஸ்ரேலை தாக்கியதை எந்த நாடுமே குற்றம் சொல்லவில்லை, குறை சொல்லவில்லை. அது ஹமாஸுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாகத்தானே பார்க்க வேண்டும். பாலஸ்தீனர்களுக்கு குடியிருக்க வீடில்லை, காலை கடன் முடிக்க வழி இல்லை, தினசரி உணவுக்கு ரோட அலைய வேண்டிய நிலை இருக்கிறது. இதையெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்தது இஸ்ரேலை உலக நாடுகளை வெறுக்க வைத்தது ஹமாஸுக்கு கிடைத்த வெற்றி இல்லையா? 100% வெற்றி என்று தான் சொல்ல வேண்டும். ஹமாஸின் செயல்பாட்டால் ஹமாஸின் பொருளாதாரம் ஒன்றும் சீரழியவில்லை. ஆனால் இஸ்ரேலுக்கு அப்படியா? அதனுடைய ஜிடிபி குறைந்து அதை சரி செய்ய இஸ்ரேலை அமெரிக்காவுக்கு ஓட வைத்தது இந்த ஹமாஸுக்கு கிடைத்த வெற்றியாகத்தான் நாம் பார்க்க வேண்டும். வெறும் காசாவோட நிறுத்தாமல் லெபனான், சிரியா, ஈரான், ஏமன் என்று போரை விரிவாக்கம் செய்ய வைத்து இஸ்ரேலின் பொருளாதாரத்தை ஆட்டம் காண வைத்தது ஹமாஸுக்கு கிடைத்த வெற்றி தானே. அதை சொல்ல உங்களுக்கு என்ன தயக்கம்? அதை ஒத்துக்கொள்ள மாட்டீங்களா? பிணைய கைதிகளை பிடித்து வைத்து நேதன்யாவுக்கு எதிராக இஸ்ரேலியர்களை பொங்கி எழ வைத்து கொடி பிடித்து கோஷம் போட வைத்தது ஹமாஸுக்கு கிடைத்த வெற்றி தானே. அந்த சைக்கலாஜிக்கல் வாரில் வெற்றி பெற்றது ஹமாஸ் தானே. ஹமாஸை ஒழிக்காமல் ஓய மாட்டோம், கடைசி ஹமாஸ் இருக்கும் வரை எங்கள் போர் தாக்குதல் தொடரும் என்று சொன்ன நேதன்யாகுவை பீஸ் டீலுக்கு கொண்டு வந்து சம்மதிக்க வைத்தது ஹமாஸுக்கு கிடைத்த வெற்றியாக பார்க்க மாட்டீர்களா? 25 அடி உயரத்துக்கு காசாவை சுற்றி இரும்பு வேலி போட்டு நாங்கள் பாதுகாப்பாகத்தான் இருக்கிறோம் என்று நம்பிய இஸ்ரேலிய மக்களின் நம்பிக்கையை புல்டோசரை வைத்து உடைத்து தகர்த்து அப்பாவி இஸ்ரேலியர்களை கொன்று குவித்து இஸ்ரேலிய மக்களுக்கு ஒரு கிளியை நிரந்தரமாக கொடுத்தது ஹமாஸுக்கு கிடைத்த வெற்றி இல்லாமல் வேறு என்னவாம்? அத்தனை ஹமாஸ் தலைவர்களையும் பலி கொடுத்து மண்ணில் புதைத்த பிறகும் ஹமாஸ் இயக்கம் அழியாமல் பேச்சுவார்த்தைக்கு இன்னமும் ஆட்களை அனுப்பிக்கிட்டு தானே இருக்கான். இஸ்ரேலையும் ஏமாற்றி கொண்டு இருப்பது அவன்தானே. அது ஹமாஸுக்கு கிடைத்த வெற்றி இல்லையா? பிணைய கைதிகளை விட்ட பிறகும் இறந்தவர்களின் உடலை தர தாமதப்படுத்தி இஸ்ரேலை மண்டியிட வைத்தது ஹமாஸுக்கு கிடைத்த வெற்றி இல்லையா? இன்னமும் காசா வீதிகளில் வாகனங்களில் ஆயுதங்களுடன் தைரியமாக வீதி உலா வந்து கொண்டு இருப்பதை நீங்கள் பார்க்கவில்லையா? ஹமாஸுக்கு கிடைத்த ஒரு வெற்றியாகத்தான் நீங்கள் அதை பார்க்க வேண்டும். ஜே மட்டும்தான் அவங்க போடலை. வண்டிகளில் போகும்போது இஸ்ரேலையும் ஜே போட வைக்கவும் இல்லை இந்த ஹமாஸ் வெற்றி கழகத்தினர். இத்தனை பேர் இறந்தும் அதுக்கு ஒரு விசாரணை கமிஷன் போடக்கூட முடியாத நிலையில் காசா அரசாங்கத்தை வைத்திருப்பது ஹமாஸ் தொப்பியில் சொருகப்பட்ட ஒரு கோழி இறகு. காசா அழிவதற்கு முழு முதல் காரணமான ஹமாஸ் அதை சீரமைக்க எந்தவித நடவடிக்கையும் கவலையும் படாமல் அதை மேலே இருக்கிறவன் பார்த்துக்கிடுவான் அப்படின்னு ஸ்காட் ஃப்ரீயாக வலம் வருவதை யாரும் தட்டி கேட்க முடியாதபடி மக்களை வைத்திருப்பது ஹமாஸ் தந்திரங்களுக்கு கிடைத்த வெற்றி இல்லையா? காசா கட்டடங்களை கட்ட லோன் கொடுத்த பேங்க் ஆஃப் பாலஸ்டீன் போன்ற வங்கிகளை இல்லாமல் ஆக்கி தரைமட்டமாக்கி
பல லட்சக்கணக்கான பாலஸ்தீனர்களின் வங்கிக் கடனை தள்ளுபடி செய்து கொடுத்தது ஹமாஸுக்கு கிடைத்த வெற்றியாக தெரியவில்லையா? அது உங்கள் நொள்ளக்கண்ணுக்கு தெரியவில்லை என்றால் நீங்களும் என்ன மாதிரி கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு அலைய வேண்டியது தானே. ஹமாஸுகள் ஒரு பக்கம் செத்து கொண்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் சாவதற்கு வரிசையில் வந்து ஹமாஸில் சேர பெயர் கொடுக்க கியூவில் அரபிகள் வந்து நின்று கொண்டு இருப்பது ஹமாஸுக்கு கிடைத்த வெற்றி இல்லையா? லஞ்சத்தை போல அழிக்க முடியாத ஒரு சக்தியாக மாறிவிட்ட தீவிரவாதம் பாலஸ்தீனத்தில் வேரூன்றியது. ஹமாஸின் சாதனை வெற்றி இல்லாமல் வேறு என்னவாம்? இல்லாத பாலஸ்தீன நாட்டிற்கு பிரிட்டன், கனடா, ஸ்பெயின், இத்தாலி, பிரான்ஸ், ஸ்வீடன், நார்வே போன்ற வல்லரசுகளை அங்கீகரிக்க வைத்தது ஹமாஸின் வெற்றி இல்லையா? ஆனால் அந்த நாடுகளால் பாலஸ்தீனத்தில் ஒரு தூதரகத்தை தொடங்க முடியல, அவ்வளவுதான். அதை தோல்வி என்று சொல்ல முடியுமா? பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸுகளை கொன்று அதை இஸ்ரேல் கொண்டதாக கூறி உலக நாடுகளை நம்ப வைத்தது ஹமாஸின் ஒரு காசாலய சாதனை வெற்றிதானே. ஹமாஸின் பெருந்தலைகள் அத்தனையும் மண்டைய போட்ட பின்பும் அழியாத இயக்கமாக இஸ்ரேலுக்கு குடைச்சல் கொடுத்து கொண்டிருக்கும் ஒரு ஆர்மியாக இப்போதும் செயல்படுவதை எந்த நாடுகளும் கண்டிக்காதது ஹமாஸுக்கு கிடைத்த வெற்றிதானே. ஹூத்திஸ் பெருந்தலைவர்களை அழித்து ஏமன் துறைமுகங்களை தகர்த்து பெற்ற வெற்றியை யாரும் பேசுவதில்லை. இஸ்ரேல் பெற்ற வெற்றியை யாரும் பேசுவதில்லை. ஈரானின் நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ்களை அழித்தது கூட இஸ்ரேலுக்கு பெரிய வெற்றி இல்லையாம். லெபனானில் ஹிஸ்புல்லாக்களை எந்திரிக்க முடியாதபடி அழித்ததும் வெற்றி கிடையாது. சிரியாவில் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்ததும், ஈராக்கில் உள்ள மிலிட்டன்ட்களை அடக்கியதும், துருக்கியை போரில் இறங்க முடியாதபடி பயமுறுத்தி வைத்ததும், இஸ்ரேல் அப்படி அடக்கியதும் ஒரு வெற்றி ஆகுமா? அது ஹமாஸ் பெற்ற வெற்றிக்கு முன் நிற்குமா? நிற்க தகுதி உடையதா? அதை போய் எவனாவது பேசுவானா? காசாவில் ஹமாஸை அழிக்க முடியாமல் போனது இஸ்ரேலின் ஒரு தோல்வியாகவும் ஹமாஸின் வெற்றியாகவுமே பார்க்க முடியும். டெரரிசத்தை எதிர்த்து போராடும் இஸ்ரேலுக்கு ஆதரவு அளிக்காமல் பயங்கரவாதத்துக்கு ஆதரவாக உலக நாடுகளை ஆதரவு குரல் கொடுக்க வைத்தது ஹமாஸுக்கு கிடைத்த ஒரு வெற்றி தானே. ஹமாஸின் தந்திர நடவடிக்கைக்கு கிடைத்த ஒரு வெற்றி தானே. அதை மறுக்க முடியுமா? பீஸ் அக்ரிமெண்ட் மூலம் சிறையில் இருந்த கொலை குற்றவாளிகளையும் பயங்கரவாதிகளையும் காசாவுக்குள் கொண்டு வந்து குடியிருக்க வைத்து தீவிரவாதத்தை ஆதரிக்கும் ஹமாஸின் நடவடிக்கை ஒரு வெற்றி இல்லை என்றால் உங்கள் கண்ணில் தான் கோளாறு. உடனே ஒரு நல்ல டாக்டரை பார்க்கவும். இன்னமும் பாலஸ்தீனம் கிடைத்துவிடும் என்று அரபிகளை நம்ப வைத்து இப்பவும் இஸ்ரேல் என்ற நாட்டுக்குள் வாழ்ந்து கொண்டு இருக்கும் ஹமாஸின் சாதனைகள், வெற்றிகள் நான் சொன்னால் உங்களுக்கு புரியாது. அதை ஒரே வீடியோவிலும் சொல்ல முடியாது. வாழ வீடு இல்லாமல் வெட்ட வெளிகளில் காற்றோட்டமான இடங்களில் உறங்க வைத்து பாலஸ்தீனர்களை உறங்க வைத்து அங்கேயும் அரபிகளின் ஜனத்தொகையை பெருக்கி கொண்டு இருப்பதை இஸ்ரேலால் தடுக்க முடியாமல் போனது ஹமாஸின் மாபெரும் வெற்றியாக உங்களுக்கு தெரியவில்லையா? அப்படி என்றால் உங்கள் மூளையில் தான் கோளாறு என்று இந்த உலகமே சொல்லும், நான் சொல்ல மாட்டேன். வெற்றி பெற்றது யார், இஸ்ரேலா ஹமாஸா என்று பட்டிமன்றம் போட்டால் சாலமன் பாப்பையா கூட வென்றது ஹமாஸ் என்று தான் தீர்ப்பு சொல்லுவார். இல்லை என்றால் அவர் வெளியே நடமாட முடியுமா? சரி மக்களே, நான் வரட்டுமா? மீண்டும் ஒரு கதையுடன் வருவேன். ஜெய் ஹிந்த்.